ஹலோ மக்களே வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ராக்ஃபோர்ட் பிளானட் ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி ஜேகே நகரில் இருக்குது. ஸோ காஜாமலை ரோட்டில் இருக்குது. இது வந்து மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் சோகேட்டில் வந்து ராக்ஃபோர்ட் ஜிம்னு நல்ல பெருசாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஜிம்மு. அந்த ஜிம்மோட பிரான்ச்சாக இங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உள்ளே நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாம் பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரோ இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது எல்லாம் சொல்ல போகிறாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? பேர் கண்ணா. ஓகே ப்ரோ. நீங்கள் எத்தனை வருஷமாக ஜிம் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 3 பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து ஜிம் பார்த்துக்கிறேன், ப்ளஸ் வரவங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் சொல்லிட்டு அவங்க உடம்பு இது பண்ணுறது எல்லாமே. ராக்ஃபோர்ட் ஜிம் எத்தனை வருஷம் ப்ரோ இருக்குது? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷமாக இருக்கும். 30 வருஷமாக இருக்கும். ரொம்ப பழைய காலம். ஆமாம். திருச்சியில் அங்கே இருந்து மோஸ்ட்லி போனவங்க தான் இங்கே நிறைய பேர் ஜிம் வச்சுருக்காங்க திருச்சியில். ஓகே ஓகே. அங்கே ஸ்டார்டிங்கில் ஒர்க் அவுட் அவங்க பண்ணவங்க தான் வச்சுருக்காங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே. நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்க்கலாம் ப்ரோ. பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ப்ரோ இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து? ஃபஸ்ட்டே ஜிம் வராங்க. ஸோ என்னென்ன செய்ய சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் ஒர்க் அவுட் ப்ரோ. அதுக்கு ஒரு சாட் போட்டு வச்சுருக்கோம். சரி. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா ஸ்டார்டிங் அவங்களோட மசில்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆமாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வார்ம் அப் ஒர்க் அவுட் மாதிரி ஒரு சாட் போட்டே வச்சுட்டோம். இதுதான் ஸ்டார்டிங்கு. எத்தனை நாளைக்கு ப்ரோ இது பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து? ஒரு 10 days ப்ரோ. ஸ்டார்டிங் வந்தோடனே இது ஒரு பண்ணிவிட்டு இது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங் வராங்க, பிகினர்லாம் வராங்களே அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் இது. ஒரு உடம்பு நல்லா செட் ஆகணும். அப்புறம் ஒரு 2-3 மாதம் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸ்டார்டிங் வந்தோடனே இது பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சைக்கிளிங்கு வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு இருக்காங்களே அவங்களாம் ஃபஸ்ட்டு சைக்கிள் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வார்ம் அப் ஒர்க் அவுட் முடிச்சோன்னே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறது தான். வெயிட் கெயின் அவங்களுக்கு அதான் ப்ரோ. இப்போ லீனாக வராங்களே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை, சிக்கன் ஒரு 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி எடுக்க சொல்லிட்டு வெயிட் எப்படின்னா ஃபேட்டாக ஏறாமல் மசிலாக ஏற்றுறதுக்கு ஆயில் ஐட்டம் இல்லாமல் மோஸ்ட்லி கடை ஐட்டம்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மசிலாக ஏற்றுற மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டாக முட்டை, சிக்கனு, அப்புறமேட்டு பீனட் பட்டரு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ப்ரோட்டீனாக கொடுத்து நம்ம உடம்பு மசிலாக மாற்றிருக்கு. உடம்பு ஏற ஏற ஒர்க் அவுட் போகிறப்ப மசிலாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இது முடிச்சுட்டு இது 4 arms ப்ரோ. இது வந்து கடைசி ஒர்க் அவுட். இந்த கையில் சின்னதாக இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சு கடைசியாக டெய்லி இது போடணும். டெய்லியும் போட வச்சிடும். இது போட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தனா ஒர்க் அவுட் வந்து லாட் புல்டவுன் தான் ப்ரோ. ஒரு உடம்போட வாகு மாறுறதுக்கு வி ஷேப்பில் வரதுக்கு இதுதான் பேசிக்கே. இதுதான் போகணும். வந்தோடனே இதை போட வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறது. இது இருக்குது ப்ரோ. 80 kg வரையும் இருக்குது. 80 kg வரைக்கும். ஓகே ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க சில பேர் 50ல் இருப்பாங்க, சில பேர் 70ல் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஃபஸ்ட்டு எத்தனை கேஜி தருவீங்க? ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 10 kg தான் ப்ரோ. 10 kg தான் எல்லாத்துக்குமே. பிகினர் வரவங்க எல்லாத்துக்குமே வெயிட்டாக இருந்தாலும் சரி, வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் இதை போட வச்சுருவோம். போக தான் வெயிட் ஏற்றுறது எல்லாத்தையுமே. ஏற்கனவே ஜிம் பண்ணவங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க, அவங்களோட வெயிட் தெரியும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகினராக வராங்களே அவங்களுக்கு ஸ்டார்டிங் கம்மியாக 10 kg, அப்புறம் 15, அப்புறம் 20 அந்த மாதிரி. இது முடிச்சோடனே அடுத்தது ஒர்க் அவுட் தான் ப்ரோ. சைலாட்டு, தம்பிள்ஸ். எத்தனை கேஜி இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட தம்பிள்ஸ்? ப்ரோ 2.5 ப்ரோ. 2.5, 5, அப்புறம் 7.5, அப்புறம் 10, அதுக்கப்புறம் அங்கே 12.5 இருக்குது. இது வந்து இரும்பு. இது வந்து லப்பர். அதுவுமே அதே தான் 5 kg, 7.5, 10 இது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக இது ப்ளூ ப்ரோ. இது இன்னும் வெயிட் அதிகம். இது 15, இது 10 அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ரோ தூக்கணும்? ஸ்டார்டிங் 2.5 தான் ப்ரோ. 2.5 தான். ஏன்னா வெயிட் கம்மி தான், ரொம்ப கம்மி. இது கொஞ்சம் 5. ஆனால் இது போடுறதுக்கே போடும்போதே 2 நாளில் வலி வர ஆரம்பிச்சிடும். உள்ள மசில்லாம் மாறுதுல, ஸோ அதனால் வலி ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க வெயிட் போகிறவங்களும் ஆளாக இருந்தாலுமே வெயிட் கம்மியாக தான் போட வைப்போம். கவுண்ட் அதிகமாக போகிறோம். கவுண்ட் எப்படின்னா இப்போ வெயிட் கம்மியாக வச்சு கவுண்ட் அதிகமாக கொடுத்துருவோம். அப்போ தான் வெயிட் ஏற்றுறப்ப கவுண்ட் கம்மியாக போடாலும் வெயிட் அதிகமாக போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து வெயிட் கம்மியாக கொடுக்கணும். அப்புறமேட்டு போக வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. 3 செட்டு ப்ரோ. ஃபஸ்ட் வந்து 10 கவுண்ட் ப்ரோ. 20, அப்புறம் 15, அப்புறம் 12, 3 கவுண்ட்டு. சில பேர் வந்து 4 செட்டு போடுவாங்க. மோஸ்ட்லி 3 செட்டு போதும். சைஸ் பெருசாகணும், பல்க் பண்ணுறாங்களே, சைஸ் பிடிப்பாங்களே, அவங்களாம் வந்து 4 செட்டு போடுவாங்க தொடர்ந்து. ஃபஸ்ட்டு செட் வந்து 25 போடுவாங்க, அப்புறம் 20, அப்புறம் 15, அப்புறம் 12 அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுன்னு பார்த்தாலே
நம்மள்கிட்ட ஃப்ளாட்டு, இன்க்ளீனு, டிக்ளீனு எல்லாமே ராடே இருக்குது ப்ரோ. இது ஒரு செட்டு ப்ரோ. ராடில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி, அதுவே தம்பிளில் போகிற மாதிரி தான் இங்கே 3 செட்டுமே இருக்குது. இப்போ ஃப்ளாட் போகிறவங்களுக்கு ஃப்ளாட்டு, அதில் இதுலேயே வந்து இன்க்ளீனு, இது இன்க்ளீனு, டிக்ளீன்றது பெஸ்ட்டு ஃபுல்லாக. இது தம்பிள். அப்போ நம்ம அங்கே ராடில் பார்த்தோம்ல, அது தனித்தனியாக ராடுக்குன்னு. நம்ம தம்பிளில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. அதுலேயும் போடணும், இதுலேயும் போடணும். அதில் நம்ம போகிறப்போ ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஈவன் வெயிட்டாக இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது தம்பிள் ஒரு மாதிரி ஆகும். அதுக்கு தான் அது முதல் ப்ராக்டிஸ் அதில் பண்ணிக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கும், நம்ம கை ஈவன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளாட் போகிறோம்ல, ஃப்ளாட் வந்து சென்ட்ரு, இன்க்ளீன் வந்து அப்பர் ஜஸ்ட்டு, டிக்ளீன் வந்து லோயர் ஜஸ்ட்டு. இது வந்து ஃபுல் ஜஸ்ட்டுமே பம்ப் ஆகிறதுக்கு 3மே சேர்த்து பம்ப். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டு, இன்க்ளீன், டிக்ளைன் போட்டு கடைசியாக இது ஃப்ளைஸ் போடுறது. ஃபுல் ஜஸ்ட்டுக்குமே மசிலுக்கும் ஃபுல் இதுக்குமே நம்ம இது பண்ணுறது, டைட் பண்ணுறது. இது ஸ்குவாடு ப்ரோ. ஸ்குவாடுலையுமே எப்படின்னா ஸ்டார்டிங் போகிறவங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது வந்து ராடு கீழே வராது, தனியாக விழுந்துடாது. ப்ரெஸ்ட்டு ஃபுல்லாக இது நம்மளுக்கு வந்து பயப்பட தேவையில்ல. எதுனாலுமே டக்கு நாக் பண்ணிடலாம். இது வந்து பிகினருக்கு ஸ்டார்டிங் செட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே அங்கே இருக்க ராடை வந்து மாட்டிட்டு இது நம்மளே எடுத்து நம்மளே பண்ணிட்டு திருப்பி வைக்கணும். இது வந்து ஜிம்போ எல்லாம் தெரிஞ்சவங்க பண்ணால் ரொம்ப வருஷமாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிகினருக்கு அந்த மாதிரி மேலே விழுந்துடாமல் இருக்குது சேஃப்டிக்காக. ஸோ பிகினருக்கு தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. பிகினர் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளே ஓனாக பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இது ட்ரெயினர் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இதுவும் அதே தான் ப்ரோ. நம்ம ரோப்பில் போட்டோம்னா ஃப்ளைஸு அதே தான். இதுவும் மிஷின் தான். அதில் கூட கை பேலன்ஸ் மாறும். ஸோ இதில் கை மாறாது, ரெண்டு பக்கமுமே கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ப்ரோ ஃபுல் ஜஸ்ட்டுமே டைட் ஆகும். 3மே அப்புறம் பார்த்தா இது எக்ஸ்டென்ஷன் ப்ரோ. நம்ம லெக் இருக்கிற தொட இதெல்லாம் இதாகிறதுக்கு இது டெய்லியும் போட வச்சுருவோம் ப்ரோ. ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களாம் வராங்களே, இது ஒரு வார்ம் அப் ஒர்க் அவுட் மாதிரி. இது டெய்லி போட வச்சுருவோம். இது வந்து லெக் ப்ரெஸ், ஆக்ஸ் ஸ்குவாட் ப்ரோ. ரெண்டுமே இதிலே இருக்குது. மோஸ்ட்லி ஜிம்மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டுமே இதிலே ஆட் பண்ண மாதிரி. இது வந்து லெக் ப்ரெஸ் இந்த சைடு வச்சா இப்படி கீழே படுத்துட்டு ஃபுல்லாக இருக்கும். இது லெக் ப்ரெஸ். பேக் ஸ்குவாட்னு பார்த்தா இல்லை ப்ரோ, இந்த கிரிப் இருக்குல்ல வச்சுட்டு அவ்வளோதான் ப்ரோ. இது ஆக்ஸ் ஸ்குவாடு. இந்த எக்ஸசைஸ் எதுக்கு ப்ரோ? லெக் தான் ப்ரோ. இதுவும் லெக் தான். ஃபுல்லாக எதுக்குன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, நம்ம அது லெக் ப்ரெஸ் போட்டு சைடு. ஃபுல்லாக உட்காந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு. இது வந்து லெக்கல் ப்ரோ. ஃபுல்லாக கீழே வெயிட்டை மாட்டிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டு போட்டோம்ல, இப்போ பின்னாடி. நிறைய பேர் லெக் போட மாட்டாங்க தானே, அது காமனாக என்ன சொல்லுவாங்க. ஆமாம் ப்ரோ, லெக் ஒர்க் அவுட் தான் ப்ரோ. ஃபுல் பாடிக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்டு. மற்றதான் நம்ம தனித்தனியாக மசில் கொடுப்போம். இது வந்து நம்ம போகிறப்ப ஸ்குவாட்லாம் நம்ம ஃபுல்லாக உட்காந்து எழுந்திருப்போம்ல. ஸோ ஃபுல் பாடிக்குமே ஒர்க் அவுட்டு. அது லெக் போகிற அன்றைக்கி அதுக்கு அடுத்தாலே ஃபுல் பெயின் ஆகிடும். ஸோ அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கம்மியாக போட வச்சுருவேன், விட மாட்டேன். லெக் போட்டுருங்க ஃபுல்லாக. வாரத்தில் வீக்லி ஒன் டைம் போட்டுடணும். போட்டால் தான் நம்ம 1 வீக் ஃபுல்லாக போட்ட ஒர்க் அவுட்டுக்கு ஃபுல்லாமே இதாகும், ஃபுல் மசிலாக மாறும், நார்மலாகும். ஸோ அதனால் வீக்லி ஒரு டைம் போட்டுருங்க. இப்போ நான் காம்படிஷன் பண்ணுறோம், பாடி பில்டிங் பண்ணுறோம், அந்த மாதிரினா வீக்லி 2 டைம் போட்டாகணும். ஆமாம் ப்ரோ, அவங்களே. ஏன்னா அவங்க போட்டு தான் ஆகணும், ஏன்னா லெக்குக்கு தான் மார்க்கு. ஸோ அதனால் அவங்க போட்டு தான் ஆகணும். இங்கே வெயிட் லாஸ் பண்ண வரவங்க அந்த மாதிரி இருக்கவங்க போட பயப்படுவாங்க, எனக்கு இது பெயினாக இருக்குன்னு. ஆனால் நாங்கள் கைட் பண்ணுவோம்,
வெயிட் கம்மியாக வச்சு போடுங்க, போடாமல் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருவோம். மோஸ்ட்லி ஜிம் வரவங்க எல்லாமே வயிற்றை கம்மி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வயிற்றுன்னு பார்க்குறப்ப அப்போ இது ஃப்ரண்ட்டு கம்மி பண்ணுறது கஷ்டம். சைட்ஸ் நம்ம கம்மி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் சின்னதாக தெரியணும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சைட்ஸ் தான் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு இதுதான் ப்ரோ மெயின் ஒர்க் அவுட்டு. இது வந்து எப்படின்னா வந்தோடனே இதெல்லாம் ஒரு வார்ம் அப் ஒர்க் அவுட் மாதிரி இதெல்லாம் போட்டுருங்க. ஒரு 50 கவுண்ட்டு போட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ன சாப்பிட்டாலுமே சைட்ஸு செரிச்சிடும் உடனே. இதை போடும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகும் ப்ரோ, ஒரு மாதிரி வயிறு செரிச்ச மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இது டெய்லியும் போட வச்சுருவேன், ஃப்ரீயாகிடும், ஃபேட் எதுவும் போய் சேராது. அதனால இது முடிச்சுட்டு வாக்கிங் அந்த மாதிரி ஃபுட்டுலாம் நம்ம கட் பண்ணுறோம்ல, கார்பு இல்லாமல் வெறும் ஓட்ஸு சப்பாத்தி இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் போட வச்சுருவேன். நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு அப்பவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆனால் டெய்லியும் போகிறது நல்லது. வயிறு கம்மி பண்ணுறவங்க வராங்களா வெயிட் லாஸ்க்கு, அவங்களுக்கு இதான் ப்ரோ. சில பேர் இது நின்றுட்டு போடலாம், சில பேர் உட்காந்துட்டு போடுவாங்க. நின்றுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு எனக்கு என்ன கேட்டால். சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து மண்டே டு சாட்டர்டே என்ன ரொட்டீன் ப்ரோ இருக்கும் ஜிம்மில்? ஒர்க் அவுட்டா ப்ரோ? இப்போ மண்டேன்னு எடுத்துக்கிட்டா ஷோல்டரும் பைசெப்ஸும் போட வைப்பேன் ப்ரோ. ஷோல்டர் வந்து மெயின் ஒர்க் அவுட்டு, பைசெப்ஸும் சைடு ஒர்க் அவுட்டு. இப்போ ஷோல்டரில் வந்து ஒரு 4 வேரியேஷன், பைசெப்ஸில் வந்து ஒரு 3 வேரியேஷன். அது மாதிரி டியூஸ்டே வந்து செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸும் ஒரு வேரியேஷனில் 3 செட்டு. இப்போ 4 வேரியேஷன். இப்போ ஷோல்டர்னு பார்த்தா சைலாட்டு, இது சைலாட் ப்ரோ. இது ஷோல்டர் எதுக்குன்னா இந்த இடத்துக்கு, இந்த ரவுண்டு இடத்துல இந்த இதுக்கு, இது ஃபுல்லாக சைடு. இது ஃப்ரண்ட்டு அப்படியே இது தமிழ் எடுத்து, இது ஃப்ரண்ட் ரைஸு. அடுத்தது ப்ரெஸ்ஸு பிடிச்சிட்டு ப்ரெஸ் போட்டு அடுத்து ஸ்ட்ரக்ஸு போடுவோம் ப்ரோ. ஸ்ட்ரக்ஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப்புக்கு. அதுக்கப்புறம் பைசெப்ஸ் ஒன்றாம் போட்டு அடுத்து ப்ரீச்சைகள்னு சொல்லிட்டு அந்த இதை போட போகும் ப்ரோ. இங்கே இது பண்ணும். இது ப்ரீச்சர் வந்து பீக் ஆக்கிறதுக்கு, ரவுண்டு ஷேப்புக்கு ஆக்கிறதுக்கு, பீக் ஆக்கிறதுக்கு இது போடுறது. நம்ம முன்னாடி போட்டது ஒன்றாமு, ஹேமர் ஸ்டே. இது ஷோல்டர் ஒர்க் முடிஞ்சு ப்ரோ. அது செஸ்ட்னு பார்த்துட்டா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஃப்ளாட் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போட வைப்போம். அப்புறம் இன்க்ளைன் டிக்ளைனு அது ராடில் போட வச்சுட்டு அப்புறமேட்டு ஃப்ளைஸு நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் அது. அப்புறம் அடுத்த வீக்கில் வந்து ஃபுல்லாக தம்பிளில் போட வச்சுருவோம். அடுத்து இதில் ஃப்ளைஸ் போட வச்சுருவோம் ரோப்பில். நம்ம பேக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது இதுலேயே 3 செட்டு வந்துடும் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த மிஷின்லேயே வந்து 4 வேரியேஷன் இதிலே போட்டுடலாம். 4 வேரியேஷன் பேக்குக்கு இதிலே முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டு லாட் புல்ட் ஒன்று, இது பேக், இது பேர் ரிவர்ஸ் ப்ரோ. ஃபுல்லாக ப்ரோ ஃபுல் மசில் பேக்கு ஃபுல்லாக இதாகும். இதுலேயும் போட்டுக்கலாம். இது தனியாக செப்பரேட்டாக அதுக்குன்னு சீட்டட், இது பேர் இந்த ஒர்க் அவுட் பேர் சீட்டட் ப்ரோ. சீட்டட் ப்ரெஸ்ஸு. ஸோ இதுலேயே தனியாக இதுக்கு சீட்டட் ப்ரெஸ் இங்கே இருக்குது. மேனுவல் பெட்டரா ஹைட்ராலிக் பெட்டரா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த காலத்தில் எல்லாம் ஹைட்ராலிக் தான் நினைக்கிறாங்க, ஆனால் மேனுவல் தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். மேனுவல் தான் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆனால் இது பண்ணி விடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இருக்கனால அந்தளவுக்கு நம்மளோட எஃபர்ட் இருக்குமான்னு தெரியாது, இருக்காது. அதுமாதிரி ஏசி ஜிம்முன்றாங்க. ஏசி ஜிம்முன்றது நம்மளுக்கு ஏற்றா தான் நம்மளுக்கு ஒரு இதே ஒரு ஃபீலிங்கே அதான். ஒர்க் அவுட் போட்டு முடிச்சோன்னா நமக்குள்ளே ஒரு இதே இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஏசி ஜிம்மில் வந்து அந்தளவுக்கு இருக்குமானலாம் கேட்டால் அதுக்காக இல்லை ப்ரோ. அது சும்மா ஏதோ இப்போ இருக்க காலத்தில் இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, எல்லாம் அடுத்தடுத்த லெவல் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருப்ப அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க இருக்குது. ஆனால் எனக்கு கேட்டால் ஜிம்முன்ற உடம்பு ஃபீல் பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் போகிறப்ப, நம்ம வெளியே போகிறப்ப நம்மளோட மசில்லாம் இதாகி ஃபீல் ஆகணும். ஏசியில் அப்படி இருக்குமான்னு தெரில. இப்போ வந்து மார்னிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஈவினிங் பண்ணுறது பெஸ்ட்டாக? மார்னிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. மார்னிங் இருந்தப்போ நம்ம உடம்பு வந்து நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துரும், ஃபுல்லாக இதாயிரும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம மார்னிங் வந்து அதுக்கு உடம்புக்கு கொடுக்குற ஒர்க் அவுட் தான் நம்மளோட மசிலை மாற்றும். முக்கியமாக சொல்லணும்னா உடம்பு மாறணும்னா ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ப்ரோ. தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு ஒரு நாள் நம்ம கொடுக்குற சாப்பாடு நம்ம போகிற ஒர்க் அவுட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் அடுத்த நாள் ரெஃப்ரெஷ் ஆகி திருப்பி இன்னும் நல்லா போட முடியும். ஸோ காலைல வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் போட அந்தளவுக்கு இருக்காது. நம்மளுக்கு ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். மார்னிங்லேருந்து ஏதோ பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு இதாக போட முடியாது. ஒர்க் அவுட்டு போடணும்னு அவசரமாக விடுவோம். மார்னிங்னால் நம்ம எந்திரிச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட்டு நிம்மதியாக போட்டு
நேராக முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். 6 to 7 அந்த மாதிரி. 6 to 7 அந்த மாதிரி போட பெஸ்ட்டு. மார்னிங் வேலைக்கு போயிட்டு மதியானம் போல் 2 மணிக்கெலாம் போய் ஒர்க் அவுட் போடுறாங்க. அப்படி இருக்குது 24 hours ஜிம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அதுக்கெல்லாம் போடக்கூடாது ப்ரோ. நம்ம உடம்புன்றப்ப நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடணும், மார்னிங் ஒதுக்கிடணும். அதனால தான் நம்ம முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஜிம்மே இல்லாத டைமில் அப்போலாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க தம்பிள் ஏதோ கட்டை தான் எடுத்து காலையில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப இப்போ இந்த காலம் மாற 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 அதோட டைமிங் எல்லாம் மாற்றிட்டாங்க. மதியானம் சாயந்தரம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மார்னிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. யோகா எல்லாமே உடம்பு சம்மந்தமானது எல்லாமே ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடும் உடம்பு. மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப நம்ம போகிறப்ப இன்னும் நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இப்போ மார்னிங் தான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஜிம்மோட டைம் வந்தால் மார்னிங் வந்து 6 to 9 வரைக்கும் ப்ரோ. இப்போ 9 to 11 வரைக்கும் லேடிஸ்க்கு, ஈவினிங் வந்து 5 to 9 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீஸ்ன்னு பார்த்தா மந்த்லி 800 ப்ரோ. அது வந்து நம்ம மார்னிங்னாலும் ஓகே, ஈவினிங் இப்போ வந்து மார்னிங் வருவாங்க, சில டைம் வேலை இருக்கும், மார்னிங் வர முடியாமல் போகும். அன்றைக்கி ஈவினிங் வந்துக்கலாம். ஒரு டைம் பே பண்ணிட்டு மார்னிங்கில் ஈவினிங் அவங்க டைம் எப்போ வேணால் வந்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்துக்கலாம். ஸோ மார்னிங் ஈவினிங் 2 நேரம் வரும். இந்த காம்படிஷன் பாடி பில்டிங் பண்ணுறாங்க, வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறவங்க 2 டைம் வரோம்னா அவங்களுக்கு 1500 வாங்குறாங்க. அதுலேயும் பார்த்தா 100 லெஸ் ஆகுது தான். அது 3 month பேக்கேஜ்னா 2000. இப்போ நீங்கள் 800 கணக்கு பண்ணாலே 3 மாதத்துக்கு வந்து எவ்வளோ வருது? 2400. அது 400 லெஸ் ஆகி 2000 மட்டும் வாங்குறாங்க. நம்ம மாஸ்டர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இதே பண்ண மாட்டார். அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் வாங்கி போட்டுகிட்டே இருப்பார். சம்பாதி காசு ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸே வாங்கி போட்டே இருப்பார். 1 month 3 month இருக்குது, 6 month 1 yearலாம் இருக்குது ப்ரோ. இப்போ 6 month பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 வரும். அதே 1 வருஷம் பேக்கேஜ்னா உங்களுக்கு வந்து 7500 வரும். சப்ளிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தேவையில்லை. இப்போ நம்ம காம்படிஷன் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எடுக்கலாம். மித்தபடி நம்ம நார்மலாக நம்ம உடம்பு வெயிட் லாஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் தேவையில்லை ப்ரோ. ஃபுட்டுலேயே நம்ம மாற்றிக்கலாம். ஃபுட்டு, வாக்கிங்கு, ஒர்க் அவுட்டு இது போதும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம ஜிம்மு 25 years மேலே இருக்குது. ஸோ யாரெல்லாம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ? நீங்கள் அந்த ஜிம் போனாலே போதும் ப்ரோ. அங்கே ஃபுல்லாக இருக்க ஃபோட்டோஸே சொல்லும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மிஸ்டர் இந்தியா அடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க மிஸ்டர் இந்தியா அடிச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சஞ்சித் பாண்டியன் இருக்காங்க. அவர் வந்து திருச்சிலேயே ப்ரோ, நம்ம திருச்சிலேயே பாடி பில்டிங்கில் போய் இந்தியா அடித்ததுன்னா அவர் நம்ம ஜிம்லேருந்து, ராக்ஃபோர்ட் ஜிம்லேருந்து தான். ஸோ இப்போ நவீனன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க சவுத் இந்தியா அடிச்சிருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு மாஸ்டர். அவர் மட்டும் செல்வானன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சிருக்காரு. நிறைய பேர் ப்ரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு விசிட் பண்ணாலே போதும். ஸோ ராக்ஃபோர்ட் ஜிம்மில் வந்து 25 வருஷமாக இருக்குன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட அதிகமாக அச்சீவ்மெண்ட் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜிம்மில் ஏன் அந்த ஃபோட்டோஸ்லாம் வைக்கலன்னா அந்த ஜிம்மோட நேமுக்கு அது சம்பாதிச்சிச்சு. ஸோ இந்த ஜிம்மு இன்னும் அதோட பேர் இன்னும் வரல. இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் இன்னும் பண்ணோம். ராக்ஃபோர்ட் ஒரு ஆசையான ஒரு ஜிம்மு தான். அங்கே போய் பண்ணால் கோல்டு தான் ப்ரோ. அது ஒரு ரொம்ப வருஷமாக பேசுகிற பேச்சே அதான். அந்த ஜிம்மில் பண்ணால் கோல்டு அடிச்சிடலாம். ஏன்னா அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி, அங்கே இருக்க ஆளுங்க. மற்ற ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் போட்டுருப்பீங்க, இப்போ கேட்டால் கூட சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் ட்ரெயினரை அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அந்த மாதிரி. ராக்ஃபோர்ட் இந்த மாதிரி எங்கள் ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினர் வந்து தெரியாமல் நின்றுட்டு இருந்தால் கூட பக்கத்தில் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடா. அப்போ அந்த மாதிரி ஒரு இதாக சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தான். அங்கே இருக்க மாஸ்டர் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பா, சொல்லிக் கொடுப்பா. ஸோ அதனால் அங்கே அச்சீவ்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிம்மை இனிமேல் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நல்லா பண்ணோம். ஸோ இது ஒரு ராசின்னு தான் நான் சொல்கிறேன். ராசி அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நான் சொல்கிறத விட ஒரு விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அங்கே இருக்க ஃபோட்டோஸே சொல்லும் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அங்கே இருக்க ஃபோட்டோஸ் கூட மற்ற ஜிம்மில் இருக்குன்னு கூட நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நிறைய ஜிம் போயிருக்கேன். அங்கே இருக்க ஃபோட்டோஸ் மாதிரி அங்கே அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது ப்ரோ. இவர் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்படிஷன் முடிஞ்சுன்னா ஃபோட்டோ எடுத்துருவாங்க, இவர் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு. அது ஒரு அங்கீகாரம் மாதிரி தான். நம்ம அங்கே போனால் அந்த ஜிம்மில் போனால் நம்மளே இல்லாட்டி கூட அந்த ஜிம்மில் நம்ம ஃபோட்டோ பேசும், நம்ம பண்ணியிருக்காங்க. அது ஒரு மரியாதை தானே. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ. இவர் நேட்டிவ் வந்து சேலம். இவங்க ஃபேமிலி இவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க தான் எதுனாலும் இவர் தான் ஃபேமிலிக்கு பார்த்துக்கணும். அப்படிக்குமே காலையில் ஒர்க் போயிட்டு வந்துட்டு காலையில் ஜிம்மு, ஈவினிங் ஜிம்மு ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணார் ப்ரோ. ஃபுல் மைண்ட் செட்டு இதில் இறங்கிட்டார். ஃபுல்லாக பண்ணால் அச்சீவ் பண்ணிட்டார். தமிழ்நாடு அடித்தார் கோல்டு, 2 டைம் தமிழ்நாடு கோல்டு, அப்புறமேட்டு மிஸ்டர் திருச்சி கோல்டு. ஸோ இங்கே ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டும் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சார் அவர். இங்கே நிறைய எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். ஸோ ஜிம் பண்ணுறது வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அது ஒன்று. ஸோ ஜிம் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மார்னிங் வந்து ஜிம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ முக்கால்வாசி வந்து நீங்கள் மார்னிங் போய் கண்டினியூ பண்ணுங்கள் அதை. ஸோ இதான் எனக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.